இந்த உலகம் சக்தியால் தான் இயங்குகிறது நடுவர்களே. நான் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்றேன், ஆன்மீக ரீதியாகவும் சொல்றேன். ஆன்மீகமும் அறிவியலும் அதைத்தான் சொல்லுது. என்னன்னு? சக்தி இல்லையே சிவன் இல்லை. திரைப்படத்துல பாட்டாவே பாடினார் கண்ணதாசன். எப்படி? பக்தி பெருக்கில் எந்தன் ஊனுருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருகன்னு சொன்னார்னா அந்த சக்தியினுடைய ஆற்றல் தான் விஞ்சி நிக்குது. இவங்க சொன்னாங்களே நாயன்மார்கள்ல ஆண் நாயன்மார்கள் தான் அதிகம், அவங்க தான் அதிகம் ஆன்மீக ஈடுபாட்டோடு இருந்தாங்கன்னு சொன்னாங்களே நடுவர்களே. நான் ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். திலகவதி அம்மையார் வாழ்க்கையில திலகமே வைக்கல நடுவர்களே. தன்னுடைய சகோதரனுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சவங்க. அருள் உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் அப்பர் பெருமானை வழங்கிய பெருமை திலகவதி அம்மையாரத்தான சாரம். பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்னு அப்பர் பெருமான் பாடினாரு. பாட வச்சது யாரு? திலகவதி அம்மையார். கூன் பாண்டியனாக இருந்தவனை இன்றசீர் நெடுமாறனாக மாற்றிய பெருமை யாருக்கு உண்டு? மங்கையர்க்கரசிக்கு உண்டு. ஆக நடுவர் அவர்களே, ஆண்களை விட பெண்கள்தான் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை கொடுத்து பெண்களின் ஆசையை நீங்கள் பெற வேண்டும்.